பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இந்த பதிவு இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டருக்கான பதிவு. இன்னைக்கு நிறைய நண்பர்கள் அரசியல் பேசுறாங்க. அரசியல் பேசுறது தவறா அப்படின்னு கேட்டா சரி, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாரும் அரசியல் பேசணும், அரசியல் பழகணும், அரசியல் கத்துக்கணும். ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்னைக்கு காலகட்டங்கள்ல எங்க அரசியல் அதிகமாக பேசப்படுகிறது அப்படின்னா சமூக வலைதளங்கள்ல பேசப்படுது. இப்போ எனக்கு ஒரு தலைவரை பிடிக்கும், என்னுடைய நண்பருக்கு ஒரு தலைவரை பிடிக்கும், என்னுடைய எதிராளிக்கு ஒரு தலைவரை பிடிக்கும். இப்போ நான் எனக்கு பிடிச்ச தலைவரை ஒரு பதிவு மூலம் நான் சமூக வலைதளங்களில் பதிவிடுறேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவர் இப்போது நல்லது செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு நான் பதிவிடுறேன்னு வைங்களேன். இப்போ என்னை பிடிக்காத அல்லது நான் பின்பற்றக்கூடிய தலைவரை பிடிக்காத ஒரு மாற்று கருத்துள்ள ஒரு நபர் இல்லாததும் பொல்லாதமான குற்றச்சாட்டுகளை நான் போட்ட அந்த பதிவுக்கு கீழே பயங்கரமா பதிவிட்டுக்கிட்டே வராரு அப்படின்னு வைங்களேன். ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு போனதுக்கு அப்புறம் அவர் வைக்கக்கூடிய அந்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாத்தையும் நான் நினைச்சா என்ன செய்யலாம் அப்படின்னா காவல் நிலையத்துல புகார் பதிவு பண்ணி அவர் மீது வழக்கு பதிவு செய்யலாம். என்னங்க நீங்க காலங்காலமா நிறைய பேர் சமூக வலைதளங்கள்ல இப்படித்தானே கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் பதிவு பண்றாங்க, மோசமா விமர்சனம் பண்றாங்க, எல்லாரையுமா கைது பண்றாங்க, நீங்க என்னமோ சொல்றது புதுசா இருக்கே அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. அதாவது பெரிய பெரிய அரசியல் ஜாம்பவான்கள் ஒருத்தர் கருத்து பரிமாற்றம் மூலம் அவங்க பேசிக்கிறாங்க, திட்டிக்கிறாங்க, வச்சுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பின்புலம் இருக்குது. அவங்க மீது வழக்கு பதியப்பட்டா கூட அவங்க உடனே என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா தன்னுடைய வழக்கறிஞர் அணியை வச்சு அவங்க வெளியில வந்துடுவாங்க. ஆனா நீங்களும் நானும் ஒரு சாமானியன், எந்த பின்புலமே இல்லாத ஒரு நபர்களா நம்ம இருக்கிறோம். நமக்கு பிடித்த தலைவர்களுக்காக ஒரு பயங்கரமா நம்ம பேசி சமூக வலைதளங்கள்ல நம்ம முட்டு கொடுக்குறோம் அப்படின்னா அதுல தவறு இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல நிச்சயமாக நான் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். இப்படி எல்லாம் நடக்குதா அப்படின்னு கேட்டா நிச்சயமா நடந்திருக்கு. 2 சம்பவங்களை நான் உங்களோட விளக்கிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் கட்டாயமாக நீங்க பின்பற்ற வேண்டிய சில விஷயங்கள்லாம் இருக்கு, அதை கவனத்தோடு நீங்க ஃபாலோ பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போதான் நம்ம சேனலை முத பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனடியாக சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது ஒரு பாப்புலரான ஒரு யூடியூபர், அவரை குறித்து நான் சொல்லிடுறேன். நிறைய யூடியூபர் இதுக்கு முந்தைய ஆட்சியில் கைது செய்யப்பட்டாங்க. இப்போ கூட ஒரு சில பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அரசாங்கத்தினாலே நேரடியாக கைது செய்யப்படுறாங்க. ஒரு சில பேர் புகார் கொடுத்த அடிப்படையில் கைது செய்யப்பட்டாங்க. இப்போ தெரியும் 2 யூடியூபர் உட்காந்து செய்தியாளர் பேசுகிற மாதிரி பேசி ஒரு பெண் மீது அவதூறாக பேசுனதுக்காக 2 யூடியூபருமே குண்டர் சட்டத்தில் கைது பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. அத்துமீறும் போது இந்த மாதிரி வழக்குகள் அதிகமாக பாயும். ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டுறேன். அதாவது சவுக்கு சங்கர் அப்படின்னு நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் மீடியாவில், அதுவும் குறிப்பாக யூடியூப்ல பேசக்கூடியவர். அடிக்கடி அவர் செய்தியிலே வருவார், அவர் கைது ஆவார், அப்புறம் வெளியில வருவார். இப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள்லாம் பார்த்துருக்கோம். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு நபருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நீ திறக்கக்கூடிய இந்த பார் இல்லீகலான பாரு, இதை நீ திறக்கிறதுக்கு முன்னாடி நீ எனக்கு பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டினதாகவும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது நீ எனக்கு சரியா பணம் கொடுக்கலைன்னா நான் உன்னை இந்த பாரை நடத்த விடாம நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னதாகவும், குறிப்பா பார்த்தீங்கன்னா அப்படி அந்த மிரட்டலுக்கு அந்த அந்த டீலுக்கு இந்த சம்பந்தப்பட்ட ஒரு நபர் ஒத்துக்கலை அப்படிங்கிற பட்சத்துல அவர் தன்னுடைய வலைதள பக்கத்துல இந்த மேல்தளத்துல இந்த தூங்கக்கூடிய இந்த பார் இங்க சரக்கு கிடைக்காது, இங்க ஐஸ்கிரீம் தான் கிடைக்கும், கூடிய விரைவில் அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சமூக வலைதளத்துல பதிவு போட்டிருக்காரு. அந்த பதிவை எடுத்துட்டு அதாவது ஹரிச்சந்திரன் அப்படின்னு நினைக்கிறேன் அவருக்கு பேர், அவரு சைதாப்பேட்டை காவல் நிலையத்துல புகார் கொடுத்து சவுக்கு சங்கர் மீது எஃப்ஐஆர் பதிவு பண்ணாங்க. 3 செக்ஷன் கீழே வழக்கு பதிவு பண்ணாங்க. 3 செக்ஷன்ல வழக்கு பதிவு பண்ணாங்க. என்ன காரணம்னா இதுதான், நான் முறையா பார் நடத்துவதற்கான அனுமதி வாங்கி நடத்திட்டு இருக்கிறேன், மறுபடியும் அதை ரினியூவல் பண்றதுக்கு மறுபடியும் அரசாங்கத்துக்கு உரிய கட்டணத்தை செலுத்தி நான் மறுபடியும் ரினியூவல் பண்ணி நான் முறைப்படி தான் நடத்திட்டு இருக்கிறேன். இவர் என்னுடைய நற்பெயரை களங்கப்படுத்தும் விதமாக, எனக்கு அவதூறு பரப்பும் விதமாக இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு சொல்லி சைதாப்பேட்டை காவல் நிலையத்துல புகார் கொடுத்து அது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது.
சவுக்கு சங்கர் வந்து அவருக்கு பின்புலம் இருக்கு, அவருக்கு மீடியா இருக்கு, அவர் வந்து வழக்கறிஞர் வச்சிருக்கிறாரு, அதனால ஈஸியா அவர் வந்து வெளியில வந்துருவாரு, மேபி அதை ஈஸியா உடைச்சிருவாங்க. நீங்களும் நானும் நினைச்சு பாருங்க நம்மளோட நிலைமை. இந்த மாதிரி நம்ம ஏதாவது பேசி ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒன்று ஆகி நம்ம மீது புகார் கொடுத்து என்னவாவது பிரச்சனை ஆச்சுன்னா நம்ம குடும்ப நிலைமை என்ன? ஸோ அன்புக்குரிய சகோதரர்கள், அதை நீங்க புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயங்கள் கட்டாயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். தம்பி ஞானசேகர், மதுரை வாடிப்பட்டி ஞானசேகர் உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்ம கூட அடிக்கடி பழகக்கூடியவர், நம்ம சேனல்லையும் வருவார். ஞானசேகர் வந்து கல்குவாரிக்கு எதிராக நிறைய போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்கிறார். அவங்க ஏரியாவிலே ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, இவங்கெல்லாம் சமூக ஆர்வலர் கிடையாது, இவங்க எல்லாம் பணத்தை வாங்கிட்டு தான் அந்த வேலை செய்யறாங்க அப்படின்னு நான் வெளியிட்டேன். ஞானசேகரை பத்தி நான் வெளியிட்ட வீடியோவில் ஒரு கமெண்ட் பதிவு பண்றாரு. அந்த கமெண்டை ஞானசேகர் வந்து ஸ்கிரீன் பண்ணிட்டு எடுத்து அவர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணிட்டார் ஞானசேகர். இந்த மாதிரி சமூக வலைதளங்களை என் மீது பயங்கரமான அவதூறு பரப்புறாரு அப்படின்னு என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, ஞானசேகர் அந்த நபர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ண வச்சுட்டார், வாடிப்பட்டி ஸ்டேஷன் நினைக்கிறேன். ஸோ அவர் போட்ட ஒரு கமெண்ட் தான் இந்த மாதிரி வந்து, ஏன்னா அது தவறான குற்றச்சாட்டு, அது நிரூபிக்கப்பட அவரால் முடியவே முடியாது. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி போலீஸ்ல புகார் கொடுத்து தெரிஞ்ச உடனே அவர் வேமா போய் என்னுடைய அந்த வீடியோ கீழே போட்டிருந்த அந்த கமெண்ட்ஸ் அப்புறம் அழிச்சிட்டார். ஆனாலும் இவர் ஏற்கனவே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டார். அப்ப என்ன ஆகி போச்சு பாருங்க, ஒருத்தர் எமோஷன்ல பேசின அந்த ஒரு வார்த்தை அவருக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விடுது பாருங்க. இதே மாதிரி ஒருத்தன் வந்து தம்பி தொடர்ச்சியா வந்து என்னுடைய பதிவுல வந்து நான் ஒரு திமுக காரன் மாதிரியும், நான் திமுக பணம் வாங்கிட்டு தான் என் வாழ்க்கையை நடத்துற மாதிரியும் என்னோட வீடியோ கீழே நான் போடுற பதிவுக்கு கீழே கமெண்ட் போட்டுக்கிட்டே இருப்பாப்புல. முகநூல்ல சாத்விக்னு நினைக்கிறேன், ஆமா சாத்விக்னு ஒருத்தர். நான் இவர் எப்பயா ஒரு நாள் நம்ம வந்து இவர் மீது புகார் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு நான் என்ன செய்யறேன்னா, அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தேன். ஒரு நாள் என்ன செய்யணும்னா, திமுக பணம் வாங்கிட்டு தான் நான் அந்த இது நடத்துறேன், சேனல் நடத்துறேன், ரெண்டாவது சமூக பணி செய்யறேன்னு சொன்னி எல்லாம் நிரூபிக்கணும், உங்க மேல போலீஸ்ல கேஸ் கொடுப்பேன்னு சொன்னேன். அவர் அடுத்த செகண்ட் எல்லா கமெண்ட்டையும் அடிச்சுட்டு ஓடிட்டார். ஆனாலும் நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு என்னோட முகநூல் பக்கத்துல பதிவு போட்டேன், இந்த மாதிரி வந்து அவதூறு பரப்பக்கூடிய இந்த நபர் மீது நான் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னோன்னா, எண்ணிலடங்காத சமூக ஆர்வலர்கள் கண்டிப்பா அந்த மாதிரி செய்யுங்க. ஏன்னா நம்ம எப்படி ஸ்ட்ராட்டஜில இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இவங்கெல்லாம் இப்போ வந்தவங்க ஆல்ரெடி. இப்போ அது அந்த பதிவு கீழே நிறைய பேர் வந்து 5 வருஷமா நீ எங்கே போன, ஹோமாவில் இருந்தியா, அப்படி இருந்தியா அப்படி இருந்தியாங்க. கடந்த 5-10 வருஷம், 5 வருஷம் இல்லை 10-15 வருஷமா நாங்கள் இந்த சமூக பணியில தான் இருக்கோம் குறைஞ்சபட்சம். இவங்க தான் இப்போ திடீர்னு வந்துட்டு நீங்க வந்து ஏன் இப்போ திமுக இருக்கும்போது பேசலை இப்போ பேசுறீங்கன்னு ஒரு புரிதல் இல்லாமல் கட்சிருக்காங்க. திமுக இருக்கும்போது நீங்க எங்க இருந்தீங்கன்னு தெரியல, நாங்கள் திமுகவை ஏற்றுக்கிட்டு தான் இருந்தோம். திமுகன்னு இல்லை, அதிமுக இருக்கிற காலத்துல இருந்து நாங்கள் எங்கள் ஆட்சியை பயன்படுத்தி எல்லா ஆட்சியிலையும் வந்து ஊழல் நடந்துச்சுன்னா அதை பத்தி பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ வந்து புதுசா வந்து தம்பிங்க கொஞ்சமாவது வந்து ஒரு சில புரிதல்களை உருவாக்கிக்கிறீங்க. உங்க கட்சிக்காரங்கள்லாம் பேசணுங்கிறதெல்லாம் கிடையாது. எந்த இடத்துல தவறு நடக்குதோ அந்த தவறை வந்து நாங்கள் சுட்டி காட்டுறோம், அதுக்கு எதிராக வந்து நம்ம ஆட்சியை பயன்படுத்துறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பண்ணியா, இதை நீ செஞ்சியா, அப்படி செஞ்சியா, இப்படி செஞ்சியாலாம் வந்து பேசுறது சரியானதல்ல. அதை பேசிட்டு போங்க, ஆனா ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை வைக்கும் பட்சத்துல, இப்ப நான் வந்து சரி ரைட்டு போகணும்னு விட்டுட்டேன்னு வைங்களேன், இதையே ஞானசேகர் மாதிரி ஆளுகிட்ட மாட்டினா என்னங்கத இருங்க. இப்ப நான் கூட சரி போயிட்டு போறேன், அந்த பையன் வெளிநாட்டுல இருக்கான் போல, ஆல்ரெடி அவன் போயிட்டு போறான் அந்த பையன் அப்படின்னு நினைச்சு விட்டேன். சரி ரைட்டு ஓகே, இன்னொரு தடவை வந்தான்னா மறுபடியும் பிடிச்சி போடலாம், மறுபடியும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சு விட்டுருக்கிறேன். ஆனா ஞானசேகர் அந்த பாரபட்சம்லாம் பார்க்க மாட்டேன். அது மாதிரி காசி மாய் அந்த பாரபட்சம்லாம் பார்க்க மாட்டாரு. காசிக்கிட்ட மாட்டினா வேற மாதிரி ஆயிரும். ஸோ நினைச்சு பாருங்க, இந்த மாதிரி உங்களுடைய பதிவுகள்ல நிதானங்கள் ரொம்ப அவசியமானது அப்படிங்கிறத இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லிக்க விரும்புறேன். அரசியல் அவசியமானது, ரொம்ப அரசியல் கத்துக்கிறீங்க. ரொம்ப யாராவது ஒருத்தர் விமர்சனம் பண்ணா அந்த விமர்சனத்துக்கு பதில், அதாவது நீங்க சொல்ல பழகணும். அதுவும் கண்ணியமான முறையில, நியாயமான முறையில, உள்ளதா பேச பழகணும். நமக்கு பிடிச்சவங்களை ஒருத்தர் விமர்சிச்சாங்கிறக்காண்டி கண்ணா பின்னான்னு போயிட்டு அப்படி பயங்கரமா வன்மத்தை வந்து கக்கக்கூடாது. அவன் வன்மத்தை கக்குனா அவனுக்கு திரும்ப நம்ம போய் வன்மத்தை கக்குனா அவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? ஸோ அதை நீங்க உறவுகளாகி நீங்க புரிந்துக்கணுங்க. அது இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ், இப்போ புதிதாக வந்திருக்கிற இந்த கட்சியில இருக்கக்கூடிய தம்பி தங்கைகள், நீங்க உங்களுடைய சமூக வலைதள பக்கங்களை மிகவும் கவனத்தோடும் கண்ணியத்தோடும் பயன்படுத்துங்க. இல்லைன்னா நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பின்புலத்துல பெரிய பாதிப்புகள் ஏற்படுங்கிறத உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு அட்வைஸா நாங்க கடந்து வந்த பாதையில ஒரு அனுபவத்தை உங்களுக்கு நான் பகிர்ந்துக்க விரும்புறேன். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் நல்ல தகவலோடு வேற ஒரு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.